ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ஹீட் ஆனதும் 2 பேக்கெட் நூடுல்ஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் ஆயிலை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 to 10 minutes நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. அதை எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அது கூட 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆற வச்சு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நம்மளுக்கு வரும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். 3 எக் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டிஷ்க்கு 2 பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை சிம்மில் வச்சு ஆயில் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் முழுசாக வேகக்கூடாது, ஏன்னா இந்த டிஷ்க்கு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டு. இப்போது அதெல்லாமே ஒன்றா கலந்து வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் டிஷ்ஷு க்ரியேட்டிவாக செஞ்சுருக்கீங்களா? அதை எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஸ்க்ராம்பிள்டு எக்கையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ்லாம் சேர்ந்ததுனால அடி பிடிக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு பொறுமையாக கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது கமகமன் வாசனை வருது. நல்லா சுட சுட எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷாக நான் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.